பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 33, இறை வார்த்தை 3. என்னிடம் மன்றாடு, உனக்கு நான் செவிசாய்ப்பேன். நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறைபொருள்களையும் உனக்கு நான் விளக்கிக் கூறுவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நற்கருணை நாதருடைய பக்தர்களே, ஒவ்வொரு நாளும் நாம் அனைவரும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் அதிகாலையிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க தாகத்தோடு அவரை தேடி வந்திருக்கின்றோம். எனவே இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பொறுப்பெடுத்து கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்து எதை குறித்து இந்த நேரத்தில் ஜெபிக்க வந்திருக்கிறீர்களோ உங்களுடைய ஜெபத்தை கேட்டு அவர் உங்களுக்கு பதில் தருவாராக. மறுமொழியை அளித்து உங்களுக்கு மறைபொருள்களையும் வெளிப்படுத்துவாராக. அதற்காக இந்த நாளிலே நான் உங்களோடு இணைந்து நற்கருணை நாதரிடம் மன்றாட நானும் வந்திருக்கின்றேன். பிரியமானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வரும் பொழுது அவர் உயிருள்ள தெய்வமாக இருக்கின்றார். அவரிடம் நான் மன்றாடுவேன், அவர் என் குரலை கேட்பார், அவர் என்னுடைய குரலுக்கு பதில் கொடுப்பார், என்னுடைய விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வார் என்கின்ற நம்பிக்கையும் விசுவாசமும் நமக்குள் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் அனைவரும் இந்த திருவருகை காலத்தில் இருக்கின்றோம். ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறந்த நாளை கொண்டாட திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த 4 வாரங்களையும் தக்க முறையில் நாம் பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். உங்களை குறித்து நான் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது. ஒவ்வொரு நாளும் தவறாமல் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க, அவருடைய திருமுகத்தை பார்க்க நீங்கள் இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாகவே இணைந்து இருக்கிறீர்கள். எனவே இந்த நாளிலே எல்லாவித அற்புதங்களையும் செய்யும்படியாக ஆண்டவரிடம் உருக்கமாக மன்றாடுகின்றேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார், நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு மாபெரும் செயல்களை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். அப்படி என்றால் இந்த நாளிலே நீங்கள் நம்பி வந்திருக்கக்கூடிய தெய்வம் உங்களை படைத்தவர், உங்களை உருவாக்கியவர், தாயின் கருவறையில் இருக்கும் பொழுதே பெயர் சொல்லி அழைத்தவர், இந்நாள் வரை உங்களை பாதுகாத்து கொண்டு இருக்கிறவர், நீங்கள் பாவத்தில் விழக்கூடிய நேரத்திலும் உங்களை குறித்து மனம் வருந்தி தந்தையிடம் பரிந்து பேசக்கூடிய தெய்வம். எனவே அவரிடம் நீங்கள் உருக்கமாக ஜெபிக்க வேண்டும். உங்களுடைய ஜெபம் தன்னலமற்ற ஜெபமாக இருக்க வேண்டும். ஜெபத்தில் சோர்ந்து போய்விடக் கூடாது. ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே சோர்வு வரும். சில பேர் தூங்கி விடுவார்கள். ஜெபமாலை சொல்லக்கூடிய நேரத்திலே சில பேர் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்காதபடி சாத்தான் அவருடைய கண்களை அடைத்து விடுகின்றான், செவிகளை அடைத்து விடுகின்றான். ஆனால் யாரெல்லாம் கனிந்த உள்ளத்தோடும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் ஆண்டவரை தேடி வந்து ஜெபிக்கிறார்கள், அவர்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கின்றார். இந்த நாளிலும் நாம் வாசிக்க கேட்டோமே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, என்னிடம் மன்றாடு, உனக்கு நான் செவிசாய்ப்பேன். நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறைபொருள்களையும் உனக்கு நான் விளக்கி கூறுவேன் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. நீங்கள் ஆண்டவரிடம் மன்றாடும் பொழுது, ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்டு கூப்பிடும் பொழுது அவர் மாபெரும் செயல்களை செய்கின்றார். ஹல்லேலூயா. பாருங்கள், பார்த்தலமேயு என்று சொல்லக்கூடிய அந்த பார்வையற்ற நபர் சகோதரர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எரிகோவில் இருந்து வந்து கொண்டு இருக்கின்றார். அந்த பாதையில் சென்று கொண்டு இருக்கிறார் என்பதை கேள்விப்பட்ட உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி அவர் சத்தம் போட்டு கூப்பிடுகின்றார், இயேசுவே, தாவீதின் மகனே, என் மீது மனம் இறங்கும் என்று சொல்லி அந்த ஒத்த வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த இடத்தில் இருந்து கடந்து செல்லாதபடி தடுத்து
விட்டது. ஏன் தெரியுமா? அந்த பார்வையற்ற நபர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது வைத்த நம்பிக்கையினால், அந்த நம்பிக்கையினால் ஆண்டவர் அவரை நோக்கி திரும்பி அவருடைய குரலுக்கு செவி சாய்த்து அவருடைய மன்றாட்டை கேட்டு மாபெரும் செயல்களை செய்தார். இருளில் வாழ்ந்து கொண்டு இருந்த அந்த சகோதரர் ஒளியை பார்க்க முடியாதபடி, மனிதர்களை பார்க்க முடியாதபடி, ஆண்டவருடைய படைப்பை பார்க்க முடியாதபடி அவர் இந்த உலகத்தில் ஒரு பிச்சைக்காரனாக வாழ்ந்து கொண்டு இருந்தார். ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்தார். ஏன் தெரியுமா? அவர் விசுவாசத்தோடு கூக்குரலிட்டு கூப்பிட்ட அந்த வார்த்தை இயேசுவினுடைய காதில் விழுந்தது. ஆம் அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே நீங்கள் ஆண்டவரை நோக்கி எப்படி அழைக்கிறீர்கள், உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது என்று சுய ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். பாருங்கள், யோவான் நற்செய்தி 2வது அதிகாரம் 2வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஆண்டவரே, எனக்கு இக்கட்டு வந்த வேளையிலே நான் உம்மை நோக்கி மன்றாடினேன், நீர் என் மன்றாட்டிற்கு செவி சாய்த்தீர். பாதாளத்தின் நடுவில் இருந்து உம்மை நோக்கி கதறினேன், என் கூக்குரலுக்கு நீர் செவி சாய்த்தீர் என்று யோனாவு 2:2 சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆம் அன்பார்ந்தவர்களே, யோனா ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார். அந்த இக்கட்டான நேரத்திலே கூப்பிட்டார். அந்த இக்கட்டான நேரத்திலே ஆண்டவர் அந்த மீனின் வயிற்றில் இருந்த அந்த யோனாவுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து அவரை கொண்டு ஒரு பெரிய காரியங்களை செய்தார். மாபெரும் செயல்களை நினிவே பட்டணத்தில் செய்தார். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்து இருக்கின்றார். உங்களுடைய குடும்பத்தில் மாபெரும் செயல்களை செய்யும்படியாகவும், நற்செய்தி பணிகளை செய்து கொண்டு இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையிலே மறை பொருள்களை வெளிப்படுத்தவும், நல்ல ஞானத்தை கொடுக்கவும் ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்கின்றார். நீங்கள் ஆயராக இருக்கலாம், குருவானவராக இருக்கலாம், அருட்சகோதர சகோதரிகளாக இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை பற்றி தியானித்தும் இன்னும் மந்த புத்தி உள்ளவர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். உங்களை தேடி ஆண்டவர் வந்திருக்கின்றார். உங்களுடைய குரலுக்கு செவி கொடுக்கவும், மாபெரும் செயல்களை செய்யவும் வந்திருக்கின்றார். எனவே உங்களுடைய ஜெபங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரை நோக்கி விசுவாசத்தோடு எழுப்புங்கள். நீங்கள் ஆண்டவரை நோக்கி விசுவாசத்தோடு எழுப்பி ஜெபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். அன்பார்ந்தவர்களே, பிலிப்பியர் 4:6 சொல்லப்பட்டு இருக்கின்றது, எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், ஆனால் நன்றியோடு கூடிய இறை வேண்டல், மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பத்தை தெரிவியுங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? எதை பற்றியும் கவலைப்படாதபடி நன்றியோடு கூடிய இறை வேண்டலை ஏறெடுக்க வேண்டும். ஆண்டவருக்கு முன்பாக நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, சாத்தான் நாய்களை பார்த்தால் பயப்படுமாம். ஏன் தெரியுமா? அந்த ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிலே நான் அதை பார்த்தேன். எதற்காக சாத்தான் நாய்களை பார்த்தால் பயப்படுகிறது என்றால், அந்த நாய்கள் நன்றி உள்ளதாக இருக்கின்றது. ஒரு மனிதன் ஒருவேளை உணவு கொடுத்து விட்டால் அந்த வாழ்நாள் முழுவதும் அந்த நாய் அந்த மனிதனுக்கு நன்றி உள்ளதாக இருக்கின்றது. நீங்கள் கடவுளுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறீர்களா என்று உங்களை ஆய்ந்தறிந்து பார்க்க வேண்டும். கடவுள் உயிருள்ள தெய்வமாக இருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியத்தை கொடுக்கின்றார், உணவை கொடுக்கின்றார், உங்களை வழிநடத்துகின்றார். இந்த நாளிலும் மாபெரும் செயல்களை செய்வதற்காக உங்களை தேடி வந்திருக்கின்றார். எனவே கண்களை மூடி, இயேசுவே, நான் ஜெபிக்கும் பொழுது சோர்ந்து விடாதபடி என்னுடைய வாழ்க்கையிலும் மாபெரும் செயல்களை செய்யுங்கள் என்றும் அவரிடம் விசுவாசத்தோடு இந்த திருவருகை நாட்களிலே ஜெபிப்போம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த காலை பொழுதிலே தகப்பனே, விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை தேடி வந்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே மாபெரும் செயல்களை செய்வதற்காக எங்களை அழைத்து இருக்கின்றீர். இக்கட்டான நேரத்திலே ஆண்டவரே, நாங்கள் சோர்ந்து போய்விடாமல் இருக்கவும் நீர் எங்களுக்கு விடுதலை கொடுத்து
வைத்திருக்கின்றீர். இந்த நாளிலும் தகப்பனே, நாங்கள் பாதாளத்தின் வழியிலே நடந்தாலும் நாங்கள் என் ஆண்டவருடைய வாழ்க்கை, இந்த ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த அந்த வாழ்க்கையில் வாழ்ந்திருக்கவும், என் ஆண்டவருடைய வழியில் நடக்கவும் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு அழைப்பு விடுவிக்கின்றீர். ஆனாலும் தகப்பனே, சில நேரங்களிலே நாங்கள் சுயநலத்தோடு உம்மை தேடி வருகின்றோம். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு செவி சாய்க்காதபடி இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த நாளில் வாக்கு கொடுத்தீரே, மாபெரும் செயல்களையும் மறைபொருள்களையும் விளக்கி கூறுவேன் என்று யார் யாரெல்லாம் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் தேடி வந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு மாபெரும் செயல்களை செய்வீராக. அவர்களுக்கு மறைபொருள்களை விளக்கி கூறுவீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ நீர் அவர்களை தைரியப்படுத்த வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, அநேக பிள்ளைகள் கண்ணீரோடு வந்து விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுடைய கூக்குரலை கேட்பீராக, அவர்களுடைய விண்ணப்பங்களை கேட்பீராக, அவர்களுடைய மன்றாட்டிற்கு பதில் கொடுப்பீராக. மாபெரும் செயல்களை செய்து மறைபொருள்களை விளக்கி கூறி அவர்களை திடப்படுத்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. இந்த நேரத்திலும் கூட நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் வருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் இறைந்த மரியே, வாழ்க்கை கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.